நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் மகிடமுடி தரித்தான். ஆமா, மகிடமுடி தரிக்கிறான். மகிடமுடி என்றால் என்ன? என்னம்மா? அவன் 56 தேசத்திற்கு ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். அரியணையிலே அமர்ந்தான் வல்லரக்கன். அவன் அரியணையிலே அமர்ந்த போது தாயாகப்பட்ட பிரமகினி நினைக்கின்றார். என்னமா நினைக்கிறாள்? நம்முடைய பாலகன் வல்லரக்கனோ நமக்கு மேல வளர்ந்து விட்டார் அல்லவா? ஆமா, தலைக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா? ஓ, தலைக்கு மேல வளர்ந்துட்டா என்ன செய்யணும்? காலை ரெண்டு எடுத்து விட்டுறோண்டியானே. காலை எடுக்க கூடாது, தலை எடுத்துறணும். அல்ல உடம்புல பாதி அங்கிட்டு கிட்ட செதிக்கிறணும். சரி, ஆமா, தனி உடம்பா இருக்கும். தலை எடுத்துட்டா ஒரு இல்ல. அதான் கேட்டேன். எங்கேயும் திரும்பாத ஆளு. அப்படியா? ஆமா. அப்ப குதிரைக்கு மாதிரி சைடுல கண்ணாடி போட்டுருங்க. கடிவாளம் போடணும். ஆமா, ஏன்னா அங்க கிட்டு திரும்பண்டா, பின்னால திரும்ப வேண்டாம். வேலி போட்டு விட்டுருக்க அல்லது. ஆமா, நல்ல முள்ளு வேலி போட்டு போட்டுருவோம். எப்பாய மகனே வல்லரக்கா. என்னம்மா? அதாவது நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கருக்கு சரி என்ன பிள்ளையோ அரசபையில உட்கார்ந்துட்டான். ஆமா, 56 தேசத்துக்கு ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தார். ஆமா, அரியணையிலே அமர்ந்தான். இனி அவருக்கு ஒரு செல்ல கல்யாணத்தை செய்து பார்த்தால் என்ன? ஒரே ஒரு செல்ல கல்யாணத்தை செய்து பார்த்தால் என்ன? என்ன கல்யாணம்? ஒரே ஒரு செல்ல கல்யாணம். ஓ, 2 கல்யாணம் இல்லையா? ஒரு வாட்டி போதுமா? அதான் கேட்டேன். ஆமா. ஓ, முதல் கல்யாணம் தான் மெயின் கல்யாணம். ஆமா, அம்மாவுக்கு வர மாட்டேங்கி அது வரியா? கண்டிப்பா கவலைப்படாதீங்க. ஒரு தரம் வந்துட்டு வந்தாச்சு, போதும். இதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. சரி, முதல்ல கரைக்கிற புளிதான் உவர்ப்பு, கார்ப்பு, கயப்பு, தித்திப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு. 9 சுவைகள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரி, ரெண்டாவது கரைக்கிய பாத்தீங்களா அவசர புளி. ஆமா, ரசம் வைக்கீழ. சரி, உப்புராது, உரப்புராது, ஆளுராது, மண்டதா இருக்கும், ஒண்ணுராது போ. ஆமா, என்ன அவ்வளவுதான். அதாவது அங்கே நேசமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, அழகான பெண்ணை பார்த்து அவன் வல்லரக்கனுக்கு மணமடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யாள். வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. ஓ, வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணத்தை சிறப்பாக நடத்தினாள் பிரமகன்யானவள். சரி, எங்க செட்ல பையங்களும் அப்படித்தான் நினைக்காங்க. எங்களுக்கு தம்பி உடுக்குக்கார தம்பி சொல்றா, உங்களை மாதிரி ஒரு ஆசைப்பட மாட்டேங்காங்களே, எனக்கு எப்போது ஒரு கல்யாணம் முடியும்னு சொல்லி. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மாலையா கிடைக்கும். உங்களுக்கு சீக்கிரமா மூஞ்சிரும்பா கல்யாணம். முடியும். ஆமா, கவலைப்படாதீங்க. நல்ல மாலையா முடியும்பா, கவலைப்படாதீங்கப்பா. நேசபுத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து அங்க வல்லரக்கருக்கு மணமடித்தாளே பிரமகன்யானவள். வல்லரக்கன் ஆட்சியில் அமர்ந்த போது நாவல் என்ற தீவானது எப்படி செல்வ செழிப்பாக இருக்கு பாருங்க. மாதம் ஒன்றே மழை பொழியோ, வருடம் ஒன்றே புவிளையோ, அங்கே கண்ண சந்தல் விளக்கும் நாடு, ஏகதலை கோலை வழுகோலாடு, கோடை மாலையே ஒளிகள் நாடு, தண்டல் வீசும் நாடு. நாவல் என்ற தீவிலே வல்லரக்கனுடைய ஆட்சியில எங்க மிதிச்சாலும் தண்ணி. ஆமா, எங்க மிதிச்சாலும் பச்சை தண்ணீர். நம்ம நெல்லையப்பர் மாநகரத்தை போல ஊரை சுத்தி தண்ணியா இருக்கு பாருங்க. ஊரை சுத்தி ஒரே கடதான். வயக்காடியா? வயக்காடு. ஊருக்கு தென்புறத்திலே வயலு, வடபுறத்திலே வயலு, தண்ணீர் செல்வ செழிப்பு. மேல்புறத்திலே வயலு, வயலுதான். சரி, அதாவது மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது. நாவல் அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்திலே மாதம் 3 மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நெல்லையப்பரபுரம் மாநகரத்துல. அது யாருக்கெல்லாம் கேட்கணும்? யாருக்குமா? தெரியுமாயா யாருக்குன்னு? யாருக்கு? எங்களுக்கு தான் பெய்த மழை. அப்படி கிடையாது. பிறகு கற்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மழை அப்படின்னு சொன்னா, கருப்பு நிலை தவறாத மங்கை என்றால் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்று சொல்லி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு மழை. வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கு ஒரு மலை. சரி, ஓம் கிரீம் கிரீம் பரல. ஆமா, ஐஸ்கிரீம் ஒரு மலை. அப்படி கிடையாது. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாகதாகே தரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. கெட்டி மேளம் இவ்வளவு வார்த்தை நாங்க என்னைக்கு சொல்ல 5 பேரும்
மன்னருக்கோர் மலை. சரி. நீதி நீதி நெறிமுறை தவறாத மன்னருக்கோர் மலை. சரி. நீதி நெறிமுறை தவறாத மன்னருக்கோர் மலை. ஆமா, செங்கோல் ஆட்சி புரிவாரே மன்னர் அவருக்கோர் மலை. கரெக்டான மலை. ஆமா. இப்ப நாட்டுல அப்படி இருக்குதா? இப்ப எங்கம்மா மலை இருக்குது? இந்த மூணு இல்ல, மலையும் இல்ல. இல்ல நாடு செழிப்பு இல்ல. சரி. என்ன? ஆமா. அப்போது நாவல் என்ற தீவிலே மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது. 12 ஆண்டு காலம் நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறது. அந்த 12 வருட காலம் கழித்து நாட்டில எப்படி பஞ்சமாயிக்கிட்டு இருக்கு பாருங்க. நாளியது உருண்ட பஞ்சோ, நாயகரை தோற்ற பஞ்சோ, மழைக்காலது உருண்ட பஞ்சோ, நவரை தோற்ற பஞ்சோ, 12 வருடமாக தீவிலே 12 வருட காலம் கழித்து பஞ்சம் என்றால் பஞ்சம் கொடுமச்சோ நடக்கிறது. ஆமா, கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அதான் பெரியோர்கள் சொல்வார்கள். என்னம்மா சொல்வார்கள்? நாடு செழிச்சாலும் 12 வருஷம். ஆமா, அது பஞ்சமானாலும் 12 ஆண்டுகள். அது 12 வருஷம் பஞ்சமானாலும் 12 வருஷம். சரி. அது போல 12 வருடம் செழிப்பாக இருந்த நாடு 12 வருடத்திற்கு அப்புறம் கொடுமச்சோ நடக்கிறது. ஆமா, கொடுமையான பஞ்சம் நடக்கிறது. நல்லதங்காளுடைய நாட்டுல எப்படி பஞ்சமாக இருந்ததோ, சரி. நல்லதங்காள் நாடு எந்த நாடு பாப்பா உனக்கு தெரியுமாமா? சொல்லு பாப்போம். முதல்ல தலையாட்டினால சொல்லு நீ. சொல்லு சொல்லுமா. சேர்வாரம்பட்டியா கொண்டலூரா பூலாகுளமா? இப்படிதான் தெரியும். படிக்கிற பிள்ளைகள் நீங்க இப்படி சொல்றீங்க. எல்லா கடையத்துக்கு தக்க கேட்டேன்னா கிளீன பிள்ளைகள் பேசும். அதாவது நல்லதங்காள் பிறந்த நாடு சரி. சிறுவில்லிபுத்தூருக்கு வடபுறத்திலே வத்திராயிருப்பு சதுரகிரி பக்கம். களக்காட்டு பிள்ளைகளுக்கு 5 வயசு பிள்ளை கூட நான் கேள்வி கேட்டா கரெக்டா அடிச்சு பதில் பேசிட்டு பிரேசம் வாங்கிட்டு போயிடும். அதான் அந்த ஏரியா கதைக்கும் நம்ம ஏரியாவுக்கும் வித்தியாசம் தான். அதாவது நம்ம ஏரியா பிள்ளைகிட்ட கேட்டா ஒண்ணு பூலாங்குளக்கு, ஒண்ணு கொண்டலூருக்கு, ஒண்ணு நம்ம நெல்லையப்பபுரம்க்கு. ஆமா. அதாவது சரி, அந்த வத்திராயிருப்பு தான் நல்லதங்காள் பிறந்த நாடு. ஆமா, பிறந்த புண்ணிய பூமி அதுதான். சரி. எவ்வளவு செல்லமா பிறந்து வளர்ந்து, எவ்வளவு செல்லமா கல்யாணத்தை முடித்து, நாட்டுல பஞ்சம் வந்து அத்தனை நகைகளை, தங்க நகைகளை தவிட்டு கெட வைத்து, பிள்ளைகளை அழைத்து கொண்டு 7 பிள்ளைகளை அண்ணன் நல்ல தம்பி வீட்டுக்கு சென்றாளே. அண்ணி இருந்தாளே கேடுகாரி, மூலி அலங்காரி, மூதேவி சண்டாளி. பிள்ளைகளை அவளும் ஆதரிக்கவில்லை. பிள்ளைகளை அவளும் ஆதரிக்கவில்லை. அதுபோல அந்த நல்லதங்காளு பிறந்த நாடு வத்திராயிருப்பு. அதை போல நாவல் என்ற தீவும் வத்திராயிருப்பு போல பஞ்சம் கொடுமச்சம் நடக்கிறது. ஆமா, கொடுமையான பஞ்சம் நடக்கிறது. வல்லரக்கன் சொல்லுகின்றான். மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா. நம்ம நாட்டில ஒரே பஞ்சமாகி விட்டது. அதற்கு நான் என்ன மகாராஜா செய்ய வேண்டும்? கஜானா காலியாகி விட்டது. காலியாகி விட்டது என்றால் இரும்பு கடையில் போடும் ஐயா. ஒரு மன்னனுக்கு இப்படி மந்திரி கிடைச்சா நாட்டை கழுவி கவித்திருவீடப்பா. நாங்களாம் அழிச்சு கிழிச்சு போட்டு போயிருவோம் ஐயா. அத கேட்டேன். அன்னைக்கு ஒரு ஊர்ல இப்படிதான் பார்த்தேன். சரி. பொறுமையா இருந்து பார்த்தோம், முடியல. உடனே ஸ்டேட் பார்வை நேருக்கு நேர் உரையாடல் போய் அழிச்சு கிழிச்சு போட்டு வந்தாச்சு. சரி. ஆமா, போய் வெளியில போக வேண்டாம். ஆமா ஆமா. அதுபோல அந்த நாட்டு நாவல் என்ற தீவிலே சரி, இனி நாமல் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தால் என்ன? ஆமா, கொடுமையாக ஆட்சி புரிந்தால் என்ன? மக்களுக்கு வரிய போட்டா மக்கள் கட்டித்தானே ஆகணும். வரின்னு போட்டா மக்கள் கட்டித்தானே ஆக வேண்டும். அன்னைக்கு அவன் போட்ட வரியத்தான் இன்னைக்கு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். சரி. அன்னைக்கே வரிய போட்டானே முடியல. அவன் எப்படி எல்லாம் வரிகள் போட்டா பாருங்க வல்லரக்கே. எப்படி எப்படி அம்மா? அவன் ஆட்டு வேறி மாட்டு வேறி பாவி அளவில்லாத வரிகள் போட்டா போட்டி நல்ல சகடைகளை கண்டாள வல்லரக்கே. அவே வழியது இல்ல போக வீடா, அவே பால் மாடு கண்ட அரங்கே பாதையில போக வீடா, அவே ஒரு கொட்டம் தண்ணீருக்கு அரங்க ஒரு மணமோ வரிகள் போட்டா. பிரமகன்னியாள் பெற்ற பாலகன் பிரமராட்சச வல்லரக்கனாகப்பட்டவன் நாவல் என்ற தீவை கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறான். ஆமா, கொடுமையாகவே ஆட்சி புரிந்து வருகிறான். கொடுமைன்னா கொடுமை அப்படி இப்படி ஒரு கொடுமை இல்ல. ஆமா, பொண்டாட்டி படுத்த மாதிரி கொடுமை படுத்திட்டே இருக்கான். ஓஹோ, அவெல்லாம் நல்ல பிள்ளைதாயா. சரி, உங்களை பார்க்கத்தான் அப்படி தெரியுது. ஆமா, உங்களை பார்க்க தான் கொடுமைப்படுத்துற மாதிரி தெரியுது. அதாவது வல்லரக்கனுடைய நாட்டிலே சரி
அந்த வல்லரக்கன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறார். ஆமா, ஆட்டு வரி மாட்டு வரி பாவி அளவில்லாத வரிகள் போட்டா வல்லரக்கே. வண்டி சகடையிலே வழியதிலே போக விடான். பால் மாடு கண்டானால் பாவி அரக்கன் பாதையில போகவிடா. சரி, ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு பணமும் வரிகள் போட்டானா வல்லரக்கே. கைவீசி நடப்பவர்களுக்கு கால் பணமும் வரிகள் போட்டானாம் வல்லரக்கன். ஏ வல்லரக்கே, நாட்டுல யாரும் கைய வீசி நடக்க முடியாது. ஆமா, கையை இப்படி பின்னாடி கட்டிட்டு நடக்கணும். ஓ, கைய பின்னாடி கட்டிட்டு நடக்கணும். பின்னால கெட்டதுக்கு எட்டுமா? எட்டணும்ல, எட்டலனாலும் முறுக்கி கட்டி ஆகணும். ஒரு கொஞ்சம் கையில போட்டு கட்ட முடியாதும்மா. அதாவது கைவீசி நடக்கிறதுனா சாதாரணமா கைவீசி நடக்கிறவங்களுக்கு வரி கிடையாது. சரி, கூட்டத்துல போகும்போது ஆண்கள் பெண்கள் நெரிசல்ல போகும்போது கைய வீசுறான்ல, ஆமா, அப்படி கைய வீசுறவன் நான் பந்து அடிக்கிறவங்களுக்கு ஒரு வரி. சரி, டப்பு டப்புன்னு அடிக்காம பாத்தீங்களா? ஆமா, அவனுக்கு ஒரு வரி. சரி. இப்படி எல்லாம் வரிகள் போட்டால் மக்களால தாழ முடியுமா? முடியாதம்மா, முடியாது. டே மந்திரியாரே, சொல்லுங்கள் மகாராஜா. நம்ம நாட்டு மக்கள் மட்டும் எனக்கு வரிகள் கட்டக்கூடாது. வேற யாரெல்லாம் மகாராஜா கட்ட வேண்டும்? அவனை 56 தேசத்தை அடக்கி ஆண்டு வரக்கூடிய, ஓர் குடைக்குள் அடக்கி ஆண்டு வரக்கூடிய 56 தேசத்து மக்களும் வரிகள் கட்ட வேண்டும். அவர்களும் முடிகளச்சி வந்து வரிகள் கட்ட வேண்டும். ஆமா, முடிய கலத்தி வச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஒன்றுல கிளாஸ் கேட்டு எடுக்க போயிருக்காங்களா? அப்படியா? நையாண்டி வேளை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விளக்கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். அப்போது 56 தேசத்தரசர்கள் இடத்துல வரி வாங்கி வாப்பா. சரி, மகாராஜா, நாட்டு பஞ்சத்துல நல்ல குதிரையெல்லாம் வித்துட்டீங்க. ஆமா, சந்தைக்கு 4 குதிரையா வித்தாச்சு. சரி, வேற ஒரு நொண்டி குதிரை மட்டும் விலை போகாம கிடக்கு. ஆமா, நம்ம மந்தையில ஒரே ஒரு நொண்டி குதிரை மட்டும் விலை போகாம கிடக்கு. ஏன் நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு கொண்டு போறதா அந்த நொண்டி குதிரையை வித்து நாட்டை காசாக்கிடுவாரு. அங்கேயும் விலை போகல மகாராஜா. அப்போ செவந்திபுரம் சந்தைக்கு போங்க, அங்கதான் கூட்டம் நிறைய இருக்கு. ஆமா, அங்க குதிரைய வித்துறலான்னு பார்த்தோம். அங்கேயும் விலை போகல. வாங்க வந்தா ஒருத்தன் என்ன வாங்க வந்தவன், நாங்க அந்த காலுக்கு மட்டை வச்சு கட்டி இருந்தோம் அந்த குதிரைக்கு. சரி, இவன் காலை தடவனமே மட்டை போத்துன்னு கீழே விழுந்துச்சு. அது நீங்க வாங்க வந்தவன செவந்திபுரம் வர சொல்லி இருக்கணும். பிறகு நீங்க எங்க வர சொன்னீங்க? நாங்க பாராஸ்துக்கு வர சொன்னோம். அவன் ஒன்ன பாரு குதிரைய பாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, அதாவது மகாராஜா, என்னய்யா? நாட்டு பஞ்சத்துல நல்ல குதிரையெல்லாம் அப்ப வித்துட்டீங்க. ஆமா, ஒரே ஒரு நொண்டி குதிரை மட்டும் கிடக்கு. ஓஹோ, அப்ப அந்த நொண்டி குதிரை ஏறிக்கொண்டு வல்லரக்கனுடைய மந்திரியானவன் எங்கே வர்றா பாருங்க. எங்கெங்கம்மா வருகிறார்? அவன் 56 தேசமல்லா ஆண்டு வரோ அரசரிடோ 56 தேசமல்லா ஆண்டு வரும் அரசரிடோ. ஐயா, 56 தேசத்து ராஜாக்களை மன்னர் மாண்டலிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம். ஆமா, எல்லாருக்கும் வணக்கம் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். சரிப்பா, என்னய்யா? எல்லோருக்கும் வணக்கம். நாங்க வணக்கம்னு சொல்லுதோம், பின்னாடி இருக்கவங்க வணக்கம்னு சொல்லுங்க. ஐயா, என்னய்யா? அப்பா, எந்த ஊரு எதுக்காக இப்படி மெதுவா குதிரையை விட்டு வந்து இறங்கி நிக்கிறியே, என்ன காரணம்? ஆமா, உன் ஊர் என்ன, பெயர் என்ன, உற்ற தந்தை நாமம் என்ன, மக்களே வந்தது ஒரு காரணம் என்ன? என் குதிரையை பாத்தீங்களா? உன் குதிரை நொண்டி குதிரை, அதுலதான் ஏறி வந்திருக்கேன். அதையும் விடல. சரி, ஏறி அது இருந்தா இருக்கு, போனா போது. ஆமா, ஆமா, இதோட போனாலும் போட்டு அதுல ஏறி வந்தேன். சரி, அதாவது நான் ஏன் இதுல வந்தேன் தெரியுமா? எதற்காக ஐயா? எங்க மன்னன் வல்லரக்கருக்கு நீங்கள் எல்லாம் வரி கட்ட வேண்டுமா? வரி. ஏ, நீ யாரியா? வந்த உடனே வரி வேண்டும் வரி வேண்டும் என்று கேட்கிறாய். 56 தேசத்தை அடக்கி ஆண்டு வரக்கூடிய, ஓர் குடைக்குள் அடக்கி ஆண்டு வரக்கூடிய வல்லமை படைத்த வல்லரக்கனுடைய மந்திரி சாதாரண மனுஷன் இல்ல. நீ வல்லரக்கனோட மந்திரியா இல்ல பொட்டல் புதூர் கந்திரியா? நான் மந்திரிப்பா, கொஞ்சம் எந்திரியா. எந்திரிச்சுதான் நிக்கிறேன். ஆமா, உங்களுக்கு தெரியல, அவ்வளவு கட்டையா இருக்கேன். கட்டையா இருந்தோடனே உங்களுக்கு பார்க்க உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. சரி, அதாவது எங்க மன்னன் வல்லரக்கனுக்கு நீங்கள் எல்லாம் வரி கட்ட வேண்டுமா? எதற்காக வரி கட்ட வேண்டும்? உங்க மன்னன் வல்லரக்கன் எந்த ஒரு கோயில், எங்கப்பா எந்த கோயில் கூட வச்சிருக்காரு? ஆமா, எந்த கோயில் கூட வச்சிருக்காரு? ஊருக்கு மேக்க முண்டம் கோயில் கூடயா? ஆமா, இல்ல ஜப்பானி மாடன் கோயில் கூடயா? ஐயா, இல்ல மன்னருக்கு நெஞ்சு வலியா? ஓ, அந்த வலியும் இல்ல இந்த வலியும் இல்ல. சரி மகாராஜா, எங்க மன்னன் ஆகிய வல்லரக்கனுக்கு என்ன நாட்டுல கொடு பஞ்சம் ஆயிட்டு பாத்தீங்களா? 12 வருடமாக நாட்டுல பஞ்சம்.
பெரிய பஞ்சமா ஆகி போச்சு. அதனால சரி. இந்த மக்களுக்கு கஜானா காலி ஆகி போச்சு. ஆமா. அதை நிரப்புறதுக்கு நீங்கள் எல்லாம் வரி கட்ட வேண்டுமா? சரி. நீங்க ஆட்டு வரி கட்ட வேணும், ஆட்டு வரி கட்ட வேணும், கோழி வரி கட்ட வேணும், கோழி குஞ்சு வரி கட்ட வேணும். மக்களே, என்னய்யா? எங்க மன்னனாகிய வல்லரக்கனுக்கு சரி. ஆட்டு வரி கட்ட வேணும், ஆட்டு வரி கட்ட வேணும், கோழி வரி கட்ட வேணும், கோழி குஞ்சு வரி கட்ட வேணும். கோழிக்கு வரிய கேட்டான், ஆமா. கோழி குஞ்சுக்கும் எல்லாம் வரிய கேக்குறான். ஆமா. ஏன் மாட்டுக்கு வரிய கேட்டா? மாடு கட்ட தொழுவெள்ளி ஐயா. அதுக்கும் வரிய கேட்டான். சரி. அதாவது ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி. ஆமா. அந்த காலம் அவன் போட்ட வரியத்தான் இன்னைக்கு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா. வீட்டு தீர்வை, சரி. அதாவது கரண்ட் புல்ல கட்டு, தண்ணி தீர்வை, தண்ணிக்கு வரிய கட்டு, ஆமா. மாட்டுக்கு வரிய கட்டு, உன் நிலத்துக்கு வரிய கட்டு, உன் வீட்டுக்கு வரிய கட்டு. சரி. இந்த கவர்மெண்ட் ஏதாச்சும் இந்த மக்களுக்கு இலவசமா தண்ணி கூட கொடுக்க ஐயா, குடிக்க தண்ணி கூட இலவசம் கிடையாது. இலவசமா பஸ் இருக்குலாமா? இலவச ஃப்ரீ பஸ் பஸ். இருக்கு. ஆமா, பஸ். சரி. என்னய்யா? அம்மா, மாசம் 1000. இந்த மாசம் 5000. 5000 இதுக்கு மேல உங்களுக்கு இலவசமா என்னம்மா வேணும்? ஐயா, என்ன? அது வேற. சரி. சரி. அது எதுக்காக தர்றாங்கங்கிறது தெரியும். ஆமா. ஆமா. இருந்தாலும் சரி. அந்த ஒரு நேரம் தான் நமக்கு. ஆமா. நமக்கு வருஷம் 360 நாள் கட்டி ஆகணுமே. சரி. அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஃப்ரீ பஸ்ல ஏறி வில்லுக்கு போயிட்டோம் நம்ம. சரி. பின்னாடி இருக்க 2 பேர் நமக்கு ஃப்ரீ தானேன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. எங்களை அடிச்சு விட்டாங்க. அடிக்கலையா? ஓ, சவரியும் வச்சுட்டு வந்துட்டீங்க. குடியா வரியன்னா, குடியா டிக்கெட் என்ன? சரி. அதுக்கப்புறம் பேக்க முழிக்காங்க. சரி. நாங்க இங்க செட் ஆட்கள் ஐயா நாங்க கொடுக்கோம், பிறகு கொடுத்தோம். ஆமா. அத மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் வரி தானே. சரி. எல்லாம் நம்ம காசு தானே. ஆமா. நம்ம கஷ்டப்பட்ட காசு தானே. சரி. இப்படி எல்லாம் வரிகள் போட்டால் மக்களால தாழ முடியுமா? முடியாதம்மா, முடியாது. ஏ, பிடிச்சவனை தூணில கட்டியா? அப்படியா? ஏய், எங்க ஓடுத? கயத்தடி அவனை கட்டுவான். சரி. ஒருத்தன் கம்பை எடுங்க, ஒருத்தன் கயத்தை எடுங்கறான். ஆமா. ஒருத்தன் கத்திய தீட்டுறான், ஒருத்தன் சட்டைய சுருக்குறான். ஒருத்தன் குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன வரி கேட்டு வந்தான்? ஆமா. இவன் எதுக்கு வரி கேட்டு வந்தான்? அவன்னா இல்ல நாமளான்னு பார்க்கணும். பாத்ரூமே. பாத்ரூம் ரெண்டுல ஒண்ணுன்னு. சரி. அப்போது பார்த்தா மந்திரி பார்த்தா ஆகா என்ன விழுந்த தொலைஞ்சமன்னு ஓடி வாரான். ஆமா. நம்ம தப்பிச்சதே தாம்பரா முன்னியோண்டு ஓடி வாரான். அவனை அடிச்ச அடியில குதிரை எப்படி போகுது? சரி. 1.5 கால்ல வந்த குதிரை எப்படி போகுது? 2 கால்ல 5 கால்ல புழுதி பறக்க ஓடுது. வாளோட சேர்த்து ஓடுது. ஆமா. டகடி 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 புழுதி பறக்க ஓடுது. 2 கால்ல வந்த வல்லரக்கே எப்படி போறான்? ஒரு கால கீழே போட்டு 1.5 காலோட போறான். டங்கு. அட பாவமே. ஓகோ, ஒரு கால கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வாரான் அடிச்ச அடியில. சரி. அப்போ மன்னன் பார்த்தார், இவன் வரி வாங்க போனவே நல்லா சாக்கில நிறைய கொண்டு வருவான். ஆமா. வந்தா வரியோ நடந்து வர சமக்க முடியாம கொண்டு வருவான்னு எதிர்பார்த்திருக்காரு. இவன் சாக்க கக்கத்துக்குள்ள திரட்டி வச்சு அவன் வெறுங்கை சாக்குமா வாரா. கால கீழே போட்டே இழுத்துக்கிட்டு வாரான். சரி. மன்னன் பார்த்தார், மந்திரிய பார்த்த உடனே பாட்டு வந்துட்டு எப்படி அம்மா? மன்னர் பாட்டு படிக்காரு. சரி. தலைய பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடந்து மழையிலை போல வாழ்ந்த பொன்னம்மா பொன்னம்மா வசலிக்கு வாங்கி வந்தது நம்மா சொல்லம்மா. தலைய பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து மழையிலை போல வாழ்ந்த பொன்னம்மா பொன்னம்மா வசலிக்கு வாங்கி வந்தது நம்மா சொல்லம்மா. தத்தர தத்தர தண்ணி தரலன தான நன்னி தரலல தானி தயாரின் சீதனமும் தப்பிமார் பெரும்பொருளும் மாமியார் வீடு வந்தா போதுமா? மாறாதி மாதன் வந்தால் போதுமா? தலையவோ முடிஞ்சு தடபாத்து நடை நட சொல்லியாச்சு. நடந்து வளையிலே போன வந்த பொன்னம்மா பொன்னம்மா ஏ வசலிக்கு வாங்கி வந்தது நம்மா சொல்லம்மா. மேலை இசை கலைஞர்
இளைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். உங்களை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா, மன்னனுக்கு மந்திரிய பார்த்த உடனே பாட்டு வந்துருச்சு. சரி. மன்னன் கேட்டார், என்னப்பா மந்திரி யாரே? வரி வாங்க போனிய, வரி எங்க காலை கீழே ஓட்டி இழுத்துக்கிட்டு வாரிய, என்னப்பா காரணம்னு கேட்டார். மகாராஜா, என்ன வரின்னு தான் போய் மக்கள்கிட்ட கேட்டேன். என் முதுவை கொஞ்சம் பாருங்க. என்ன உடனே எல்லாரும் என் முதுவை பார்க்க கூடாது. ஆமா, என் முதுகுல வரி வரியா வச்சுட்டாங்க மகாராஜா. வல்லரக்கனோட மந்திரின்னு சொன்னியா ஐயா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கெட்டி வச்சு அடிச்சாமா. ஒரு கை தோட்டு கெட்டி வச்சுக்கிட்டான். கையங்காலி கெட்டி போட்டு அடிச்சா மகாராஜா. சரிப்பா, சரி அடிச்சானா? நாளைக்கு வரட்டும் மகாராஜா. எங்களுக்கு தண்ணி வேணும் குடிக்க, வீட்டுக்கு கரண்ட் வேணும், எங்களுக்கு நல்லி வேணும், சரி எங்களுக்கு மின்சார வசதி வேணும், ஆமா எங்களுக்கு வீடு வேணும், எங்களுக்கு தெரு விளக்கு வேணும், எங்களுக்கு நிலப்பட்டா வேணும்னு கேப்பான்ல. சரி அன்னைக்கு வச்சுக்கிட்டு அப்ப இருக்கு அவனுக்கு. நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் வரட்டு, மக்கள்லாம் வரட்டு, கையில கிடைச்ச அன்னைக்கு சரி அவன் இல்ல நம்மளான்னு பாப்போம், பாத்துருவோம் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க மன்னன் சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்? மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. என்ன நம்ம பஞ்சத்தை தான் தாளவா? இல்ல, இந்த கொடிய வல்லரக்கன் ஆட்சியை தான் தாழ முடியுமா? இவனை நாட்டை விட்டு அடித்து துரத்தினால் என்ன, இந்த ஊரை விட்டு அடித்து துரத்தினால் என்ன? மக்கள் நினைத்தால் மன்னனாவது மந்திரியாவது. ஆமா, மக்கள் சக்தியே மகோதனன் சக்தி. அந்த கால மக்களாட்சி. ஆமா, மக்களாட்சி என்ன ஆட்சி சரியில்லைன்னா அவனை மாத்திருவாங்க. சரி, இப்ப மன்னன் ஆட்சி. ஆமா, 5 வருஷம் மேல ஏத்தனா யாரா இருந்தாலும் அவன் ஏறினதா மேல இறங்க மாட்டாச்சு. யாரோட அன்னைக்கு சாட்சி எல்லாம் பார்த்தாங்க. ஆமா, பிடிச்சுக்கிட்டாரு தாளு. சரி, இப்ப இப்ப மன்னனுடைய ஆட்சி. சரி, அப்போது மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆமா, இவனை அடித்து துரத்த வேணும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் எப்படி வர்றாங்க பாருங்க. அங்க கூடினாரே கோடி சனம் கூட்டமரோ கூட்டமாக, கூடினாரே கோடி சனம் கூட்டமரோ கூட்டமாக, தண்ணி நல்ல குணத்தை சுத்தி தவளை வந்து சூழ்ந்தாது, தண்ணி நல்ல குணத்தை சுத்தி தவளை வந்து சூழ்வரை போல், எண்ணெய் நல்ல குணத்தை சுற்றி எறும்பு வந்து சூழ்ந்தாது போல், எண்ணெய் நல்ல குணத்தை சுத்தி எறும்பு வந்து சூழ்வரை போல், வல்லரக்கன் அரண்மனைக்கு வருகிறாரே மக்கள் எல்லாம். வல்லரக்கே அரண்மனைக்கு வருகிறாரே மக்கள் எல்லாம். அவன் 56 தேசத்தரசர்கள் எல்லாம் சரி அலை கடலன திரண்டு நாவல் என்ற தீவுக்கு வருகிறார்கள். ஆமா, நாவல் என்ற தீவுக்கு வருகிறார்கள். நாட்டை விட்டு அடித்து துரத்தணும்னு வர்றாங்க. சரி, நாவல் என்ற தீவிலே கூட்டம் என்றால் கூட்டம், சரியான கூட்டம். ஆமா, பார்ப்பதற்கே கைலாச வாசலாக இருக்கிறது. நல்ல மாநகரத்திலே சரி ஸ்ரீ சக்தி அம்மன் என் சூட்சமுடையார் சாஸ்தா ஆலயத்திலே கோடி பெருமக்கள் எல்லாம் எப்படி அமர்ந்திருக்கின்றார்களோ, எப்படி அலைகடல் என திரண்டு அமர்ந்திருக்கிறார்களோ, இவர்கள் சாமி கிட்ட வரத்தை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. நாவல் என்ற தீவில வல்லரக்கனை அடித்து துரத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். வல்லரக்கன் கேட்டாங்க, என்னை பெற்றவிளை என் தாயே பிரமகன்னி, சொல் மகனே சொல்லு. நம்முடைய அரண்மனை சுற்றி ஒரே கூட்டமாக தெரியுது, என்னமா கம்பு அருவாளுமா வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆமா, ஏதோ அரண்மனைக்குள்ள பாம்பு எதுவும் புகுந்துட்டா? இல்ல, ஒரே பெரிய தடிய வச்சுக்கிட்டு நிக்கிறான். சரி, என்ன காரணம் அம்மா என்று கேட்டார். ஆமா, மகனே வல்லரக்கா, என்னம்மா நீயோ நம்முடைய நாட்டிலே வரிகள் போட்டு கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வருவதினால், ஆமா, கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருவதினால் 56 தேசத்தரசர்கள் உன்னை அடித்து துரத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். மகனே சரி, நான் என்னமா செய்வேன், எங்க போவேன்? ஆமா, நான் எங்கம்மா போவேன்னா, இனிமே நம்முடைய நாட்டில நீ ஒரு கணமும் இருக்க கூடாது. வேற எங்கம்மா போக வேண்டும்? நையா எங்கே ரேக கோடங்காரே கோடங்காரே மகனே வல்லரக்கா, வேண்டியல்லோ
அரண்மனையிலே நீ ஒரு கணம் இருக்க வேண்டாம். வேற எங்கம்மா போக வேண்டும்? உயர் கைலேங்கிரி பர்வதத்திலே வீற்றிருக்கின்ற சரி அந்த கைலைநாதன் கரைக்கண்ட ஈசனை வேண்டி அந்த தில்லை நடராஜனை வேண்டி நீயோ சிவ தவங்கள் செய்ய வேண்டும். ஆமா சிவதவங்கள் செய்ய வேண்டும். வருந்தினால் வராததும் ஒன்றுமில்லை. சரி வருந்தினால் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.